ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த பேலன்ஸ் உள்ள லேண்ட் வந்து நடவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் ஃபுல்லாக யூடியூப்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், இந்த மிஷின் எப்படி நடுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாக நட்டாச்சு. இந்த பின்னாடி மிஷின் நட்டுட்டு இருக்கு பாருங்க. இந்த மிஷின் வச்சு தான் நட்டுட்டு இருக்கோம். அண்ட் நம்ம கிம்பல் எடுக்கிறது ஓஸ்மோ டிஜே ஓட்மோ 8. இதை இருக்கிறதுலே அட்வான்ஸ் மாடல். இதை வச்சு தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக எடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி இதை வச்சு நான் எதுவும் வெளில, அதாவது அவுட் சைட் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக பேக் கேமராவில் ஃபுல்லாத்தையும் காட்டுற பாருங்க. அந்த மொத்தம் வந்து இதில் 6 இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா 6 இது பார்த்தீங்கன்னா இருக்கு. மற்ற இந்த சின்ன வண்டி இருக்குது, இதில் 4 உள்ளதெல்லாம் இருக்குது. மொத்தம் 6 அப்படியே வரிசெல்லாம் நட்டுக்கிட்டே வரும் பாருங்க. உங்கள் ஊரில் இது எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். ஊருக்கு ஏற்ற மாதிரி விலை வாங்குவாங்க அவங்க ஒரு சில ஏரியாவில். இந்த மாதிரி தான் ப்ரைஸஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து திரும்ப பாருங்க, திரும்போது அப்படியே கையால் திருப்பிட்டு சுற்றிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். நாற்று இல்லைன்னா நாற்று ஃபில் பண்ணுவாங்க. நாற்று ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து நட்டுட்டு வராங்க மிஷினு. மைக் போடல, ஸோ கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். மிஷின் டோருக்கு பாருங்க, ஃபுல்லாக நட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான். இது இந்த சேரு இந்த தண்ணி அதிகமாக வச்சுருக்கோம். தண்ணி ஓவராக இருக்கிறதால ஓவர் சேராக இருக்குது. ஓகே, சேத்துல அவங்க இறங்கி நடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து ஆள் நின்றுட்டு இது பண்ணுறது தான், நம்ம ஆள் தள்ளிட்டு போகிறது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காட்டுற பாருங்க. இப்போ இது வந்து அடுத்த ரவுண்டு வண்டி கழட்ட பாருங்க. இப்படி நாற்று, அதாவது ஒரு ரவுண்டுக்கு நாற்று ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கு. மொத்தம் இதில் 6 தானே இருக்கு. 6 தான். நாற்றெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணுறது மறந்துட்டீங்க. ஸ்டார்ட் பண்ண எடுக்க எல்லாத்தையும் எடுக்கும். ராக்கி இங்க வா. என்ன பெரிய பெரிய டிரைவர் வச்சுக்கிட்டே புலம்புற சீயா. ஆனா ஏதாவது ஒன்றை கொடுக்குறேண்ணா. ஈர வச்சுட்டு நாற்று நட்டா ஒரு நாளைக்கு காக்காட்டி தான் நடலாம். தள்ள போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எது எந்த லிவர் எது இருக்குன்னு அப்படியே சொல்லு. நானும் எதுவே எனக்கு தெரியாது. சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லு. அது ஆக்சிலேட்டரா, அந்த கையில் இருக்கிறது? இது ஆக்சிலேட்டரு. ஓகே, இது கீரு. அது ஃபர்ஸ்ட்டு நியூட்ரலு, ரிவர்ஸு. ஓகே, கிளச்சு அது இதுதான் கிளச்சு. இது ஆன் பண்ணால் போகும். இந்த போட்டு தூக்கிறது மேலே வரதெல்லாம் போட்டை தூக்கிட்டு வந்து கட் பண்ணால் மேலே இது தூக்குறது. அந்த நடுறது அடுத்து அதே ஹைட்ரல் மேலே தூக்கி போடுறது. ஹைட்ரல் இது மேலே தூக்கி போட்டா. ஓகே, சரி, இப்போ மூவ் பண்ணு. எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? செம்மண்ணா இருக்கிறதும் செம்மண்லேயே இது மணல் கிடையாது. மணலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மணல் இருந்தால் இந்த அளவு இருக்காது. அதான்
இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கு. செம்மனால ஈரம் இருந்துகிட்டே இருக்கு. இது ஃபுல் பவரில் வச்சு தான் வரதாரு. கொள்ளலாம் எந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும்? இது சும்மா ஒரு அரை அடி தானே விட்டு ஓட்டணும் ஏறு. ஆனால் மிஷின் நடுவுக்கு மிஷின் நடுவு இங்கே கை நடுவுன்ட்டு ஆழம் நேரம் விட்டு விட்டாங்க. ஆழம் ஆழத்துக்கு மேலே போகுது. பயிர் தான் இதில் மறையுது, இந்த மாதிரி ஆழம் போகிறது காரணம். பயிர் மாதிரியும் இந்த மிஷினுக்கு இப்போ ஏகப்பட்ட வேலை இருக்கு. வண்டி வெளில எடுக்கணும். கழுவணுமா? கழுவுட்டு ஃபிங்கு கட் ஆயிடுச்சு. பேரிங் போயிடுச்சு. பேரிங் அதுக்குள்ளே போயிடுச்சு. பேரிங் போயிடுச்சு. இந்த துண்டு ஓட்டமே பேரிங் போயிடுச்சு. அந்த வீல் பேரிங்கா? இந்த மாதிரி ஓட்டினாலே வண்டி செலவு. எல்லா ஏரியாவும் அது மாதிரி இருக்காதுல்ல. ஏரியா மாற்றி மாற்றி ஓட்டம்ல இந்த இடம் தான் ரொம்ப அது நம்ம ஏரியா. இது இங்க வேற எங்கேயும் வெளில ஓட்டல. வேற திருச்சியில ஓட்டணும். திருச்சியில அந்த திருச்சியில அதெல்லாம் பாறை ஏரியா. அதெல்லாம் இங்கெல்லாம் இப்படிதான் இருக்குது. திரும்ப வந்து நாற்று ரீஃபில் பண்ண போறாங்க. அவங்க பார்க்கலாம். ரீஃபில் வேணா கையா போட்டு வாழ வரேன்னா கொல்ல ஓட்டம்னா அது இது முடி திருக்கிறோம். ஓனர் தான் என்ன அதுலேயே போய் கிராஸ் ஓட்டுறாரு அவரு. அது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க ஹைட்டாலியே தூக்குமா பின்னாடி. இதை சென்டர்ல இருக்கிற ஹைட்ராலிக் கீழே இறக்கணும்னா மேலே தூக்கும். போட்டு டேமேஜ் இல்லாத போகுது. ரோட்ல ஓட்டி மொத்தம் எத்தனை ஹைட்ராலிக்? ஒரே ஹைட்ராலிக் தானே? ஹைட்ராலிக் ஒரே ரெண்டு ஹைட்ராலிக். இந்த போட்டு தூக்குறது ஒன்று, முன்னாடி இது பண்றது ஒன்று. பயிர் வண்டியில் ஏதோ ரிப்பேர் போல. திரும்ப நாற்று ரீஃபில் பண்ண போறாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா கொல்லையில் ஒரு சின்ன சீரமைப்பு வேலை. அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. அதெல்லாம் அடிக்க முடியாதுண்ணே. இங்கெல்லாம் போயிருக்கான். என்ன ரொம்ப ட்ரெஸ்ஸை ஓட்டுக்காங்கண்ணா. இப்போ தானே அங்கே போகிறான் இங்கே போகிறான். ஏறலாம் வராண்ணா. லைன் மட்டும் அடிச்சுங்கண்ணா. லைன் அடிச்சு பாருங்க பாருங்க மக்களே. கண்டி ஓட்டுறது இல்லை, ஒன்றும் ஓட்டுறது இல்லை. ஓனரா இடம் நாற்றெல்லாம் ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிறோம். இதை மாதிரி அப்படியே சுருட்டி கொண்டாந்து இங்கே வச்சுட்டு அப்படியே சின்ன சின்னதாக தண்ணியெல்லாம் வழிஞ்சதுக்கப்புறம் ட்ரக்கை ரொட்டேட்டில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அந்த பக்கம் தான் நம்ம மக்காசோளம், எண்ணியா, தாய்லாந்து, நேப்பியர் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் குறுத்து வந்துட்டு இருக்குது. சரி வாங்க நம்ம நடுநர் இடத்துக்கு போகலாம். இல்லை நடுவு நட்டுட்ருக்கேன். என்ன கொஞ்சம் தான், இன்னும் 2-3 தொண்டிகள் தான் பெண்டி இருக்குது. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதிக வச்ச முடிஞ்சிடும்.
ரொம்ப ஒலை அதிகமாக இருக்கிறதால வண்டி அப்பப்போ ஸ்டக் ஆகிடுது. அது இல்லாமல் பயிரெலாம் முழுகுது பாருங்க, உள்ள ஃபுல்லாக முழுகுது. இந்த பக்கத்தில் பார்த்தாலே தெரியும். இந்த ஓரம்லாம் கடைசியாக ஒரு ரவுண்டு வைப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா என்ன முட்டை தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த அளவு முட்டுது. இதனால இதுக்கு வைக்க போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ வைக்க போட போகிறேன். வைக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். வைக்க உழுது பாருங்கள். வைக்க போட்டாச்சு. இவர் வைக்க மட்டும் திங்க மாட்டார். இப்போ பாருங்க, நான் கிட்ட போனேன். இங்கே பாருங்களா, பா 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 வைக்க திங்கிறதுல இருக்கிறதால இப்போ பாருங்க, நேரம் ஆளை காலி பண்ணுற மட்டும் இருக்கு. எப்பா தீனியே வாங்கி தின்னுட்டு ஆலையும் முட்டை வரைய நீனு. என்னாமத்த கண்ணு ஊட்டியே நீ தெரிலப்போ. கண்ணு ஊட்டி தான் ஆளை க்ளோஸ் பண்ணிட மாட்டிருக்கு. தீனியை சாப்பிட்டுட்டு இருக்காரு தீனி போட்டதுக்கப்புறம். ஆனால் நான் கிட்ட போனேன். இங்கே பாருங்களாப்பா, ஏய் இங்கே பாருங்க ஏய் இங்கே பாருங்கள், எது வரைக்கும் முட்டுறதுக்கு எட்டுச்சுன்னா முட்டுற மாட்டிருக்கு, அந்த அளவு இருக்குது இது. அதே மாதிரி உங்கள் மாடு எப்படி என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிக்கிட்டு இருக்காரு வர்கீஸ், எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காரு பழமாக வேகமாக. எங்கே போகிறாருன்னு தெரில. இங்கே பாருங்க, நெல்லுக்கொல்ல ஓடிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அந்த கருப்பந்தட்டை அப்படியே நிறைய கிடக்குது. எல்லாத்தையும் அள்ளி வெளில கிடாவிட்டு தான் நண்ணும் போல. இந்த இடத்துல பயிரே இறங்காது. அதுதான் இப்போ நட்டுக்கிட்டு வராங்க. அப்படியே நட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். பாருங்க, மிஷின் அப்படியே அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து லைன் வந்து நேராக வரல அந்தளவு. போல ரொம்ப இதாக இருக்கிறதால அந்த லைன் அந்தளவுக்கு தெரில. நாற்று பார்த்தா இடத்துக்கு எடுத்து ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்த இதுக்கு மாற்றுறாங்க. அதுலேருந்து பாதியை பிச்சு அப்படியே அடுத்த இதுக்கு மாற்றி அது மாதிரி நட்டுப்பாங்க. அதனால தான் நட்டுட்டு வராங்க. ஓஸ்பா கிம்பிள் ஒரு பக்கமாக நிற்க மாட்டேங்குது. இது ஒரு பக்கம் ஆடுது, அது ஒரு பக்கம் ஆடுது. இன்னும் நம்ம கை கட்டுப்பாட்டுக்கு இது வரல கரெக்டாக. எப்படி வருது பாருங்க, என்ன வேகத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்க. பிஎல் மாதிரி வருது பாருங்க. இப்போ வந்து எப்படி தொழிலுக்கு மட்டும் பாருங்க. டீத்துலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா எப்படி நாற்றெல்லாம் இறங்குது பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்க, அப்படியே எவ்வளோ அழகாக இறங்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த டீத்துலேருந்து. இதில் வந்து அதிகபட்ச பயிர் நம்ம எண்ணிக்கை வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது என்ன பயிர் வந்து அதிகமாக வச்சு நடுறோம் நம்ம. அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ நாற்று வேணும், அதுக்காக நிப்பாட்டிருக்கோம். இவர் தான் நம்ம ராக்கி, நம்ம டைசனோட மொதல் பேட்ச் புள்ள. போய் எங்கே போனால் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு இருக்காரு. ஏய் சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு எப்படி வராரு பாருங்க. வர்கீஸ் வர்கீஸு இது பேர் வர்கீஸுன்னு நான் வச்சுருக்கேன். மாடு இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. நம்ம வர்கீஸை பாருங்க, குண்டானா போய் குண்டானில் என்னமோ தேடிட்டு இருக்கான் வர்கீஸ் மண்டையா இங்கோட வர்கீஸ் படா எங்க சார் வர்கீஸை பார்த்தீங்கன்னா இந்த தொண்டி நட்டு முடிக்க போகிறோம். முடிஞ்சுன்னே சொல்லலாம். அடுத்த தொண்டிக்கு போக போகிறோம். கடைசி இதை நட்டிகிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி பாயிண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வண்டி சாலையில் எப்படி வருதுன்னு காட்டுறோம் வாங்க. சாலையில் மூவ் பண்ணிகிட்டே வராங்க பாருங்க. ரோட்டில் என்ன வேகம் போகுது பார்த்தீங்களா அந்த வண்டி.
எவ்வளோ ஹைட்டு மேலே போகுது போகிறது. கலந்து நிக்க வைக்க முடியுமா உன்னால? அப்ப களைக்கொல்லி போடாம இதை போடணும். களைக்கொல்லி எல்லாம் மூணாவது போட்டு இது அதுக்கப்புறம் தனியா. ஆமா, இப்ப களைக்கொல்லி உரம் போடுறதுமா அது வந்து அடி உரம். இப்ப களை அரிசி உரம் போடுறது தெரியுமா? அதுக்குள்ள வந்து பொட்டாசு வாங்காத, பொட்டாசு ஆயில் வாங்கி போட்டுடணும். ஏக்கருக்கு 5 லிட்டர்னு வாங்கி மணல்ல கலந்து வச்சிடுற, ஒரு நைட்டு ஃபுல்லா கலந்து வச்சிடுற, மறுநாள் எடுத்து போடு. சரி, வாங்கிருமா பணக்கம். அது பணப்பு வரத்துக்கு தான். எங்கேயுமே போல்டேஷன் கடைசி, அதாவது கடைசி பாயிண்ட் நட்டுக்கிட்டு இருக்கு. வேல்ராஜ் தகவல் சொல்ற மாதிரி இதான் இப்போதைக்கு நட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் நட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான். இது முடிஞ்சுச்சுன்னா அடுத்த நாத்தாங்கால் மட்டும்தான் பெண்டிங்கு. மிஷின் நட்டுட்டு வருது பாருங்க. நம்ம வரிக்கையை காணும். வரிக்கை தேவருக்கு ராக்கிய போடா. நம்ம ராக்கிய பாருங்க. ராக்கிய கடைசி பாயிண்ட் நட்டுக்கிட்டு இருக்கு. இணைப்புல இருங்க, அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஓட்டுறா, இது ஒண்ணுதான் ஓட்டுறா. பயிர் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஏரியா மட்டும் பெண்டிங். அதை மட்டும் நடுறதுக்காக போய் டெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாத்தாங்கால் மிஷினு ஓடுச்சுன்னா ஓடுதா செக் பண்ண போகிறோம். சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இறக்க வேண்டியதான். இதுதான் நாத்தாங்கால் பக்கத்தில் வந்துட்டோம். நாத்தாங்கால் உங்களுக்கு பேக் கேமராவில் இனிமேல் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன். பின்னாடி பிடிச்சிட்டே போயா. வாய்ஸ்லாம் கட் பண்ண மாட்டேன். வாட்ச் சேர்த்து தள்ளுறோம். எத்த ஓடு. அதான் கேட்குறேன். ரா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து என்பாசியா ரா நட்டு முடிச்சாச்சு. இதில் மட்டும் நாற்று இறங்க மாட்டேங்குது. ஸோ இதை மட்டும் கையால் நட்டுக்க வேண்டியதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜி ராஜ் விலாக் மக்களே. பாய் பாய். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ்.